காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான் போல். ஏன்னா இந்த கதையை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை ஒரு ரூமில் மட்டுமே இருக்க சொன்னால் இருப்பீங்களா? அதாவது வெளியே வரக்கூடாது, வெயிலே பார்க்கக்கூடாது. வேணால் ஒரு நாள் இருக்கலாம், இல்லாட்டி 2 நாள் இருக்கலாம். அதிகபட்சமாக 1 மாதம் இருக்க முடியுமாங்க? அதுவே கஷ்டம். ஆனால் காதலுக்காக ஒரு லேடி 10.5 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்க. இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, அவங்க அந்த ரூமில் இருந்தது அந்த குடும்பத்துக்கே தெரியாது. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கான்னு. இந்த சம்பவம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த கேரளாவும் இதை பற்றி பேசுது. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு. அப்படி காதலுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லெவல் என்ன பண்ணாப்புல, எல்லாத்த பற்றியும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம அதை தெரிஞ்சுக்கணுன்னா 2010க்கு போகணும். அப்போ சஜிதா அப்படின்னு சொல்லப்படுற 18 வயசு பொண்ணு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு காதல் வருது. எப்போ? 16 வயசுலேயே. இவங்க வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ரகுமான் அப்படின்னு சொல்லப்படுற 24 வயசு பையன் இருக்காப்புல. அவங்க மேலே தான் காதல் வருது. 2 பேரும் 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் 18 வயசு ஆகிடுதா? இவங்க வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு போயிடுது லவ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் வீட்டில் எதிர்ப்பு. இங்கே பொண்ணு வீட்டில் மட்டும் இல்லை, பையன் வீட்லேயும் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு. காரணம் வேறு மதம். இதனால் 18 வயசில் அந்த பொண்ணு காணாமல் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னே தெரியலை. இந்த பொண்ணு வீட்டில் வந்து போய் கேஸ் கொடுத்துட்றாங்க, பொண்ணை காணுன்னு. போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் சந்தேகமாக யார்? அந்த ரகுமான் தானே. அங்கே வீட்டில் போய் பார்த்தா ரகுமான் இருக்கிறாப்புல. அவர்கிட்ட விசாரணை நடக்குது, நீங்கள் தானே லவ் பண்ணீங்கன்னு. அந்த விசாரணை முடியுது. சரி, அவர் எதுவும் பண்ணலைன்னு விட்டுறாங்க. அடுத்த இந்த சஜிதாவோட ஃப்ரெண்டு எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. எல்லார்ட்டையுமே விசாரணை போகுது. சஜிதா எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியலை. என்னடா அது முட்டுக்கட்டையில் வந்து கேஸ் நிற்குதுன்னு அந்த கேஸ் வந்து பெண்டிங்லேயே போட்டுடுறாங்க. அந்த லேடியை கண்டுபிடிக்க முடியலை. இப்படியே மாதக்கணக்காக போயிட்டுருக்குங்க. மாதங்கள் வந்து வருஷங்கள் ஆகுது. இந்த சஜிதாவோட ஃபேமிலி சஜிதாவும் மறந்து போகிறாங்க. சரி, சஜிதா இறந்து போயிட்டு அப்படின்னு ரேஷன் கார்டுலேருந்து பேரையே தூக்குறாங்க. அப்போனா நிலமையை யோசிச்சு பாருங்கள். இப்படி போகும்போது தான் 10.5 வருஷம் கழித்து இந்த ரகுமான் இருக்காப்புல, அவரும் 2021 மார்ச்சில் காணாமல் போகிறாரு. எங்கே போகிறாருன்னே தெரில. இவங்க ரகுமானோட அப்பா அம்மாவும் போய் போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க, காணும் அப்படின்னு. போலீஸு தேடாத இடம் கிடையாது, கிடைக்கவே இல்லை ரகுமான். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அதே 2021 ஜூன் மாதம் இருக்கும். அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க, ரகுமானோட சொந்தக்காரங்க, லாரி ஓட்டிகிட்டு போகும்போது ரகுமான் வந்து பைக்கில் போகிற மாதிரி இருக்குது. என்னடா பைக்கில் எந்த பக்கம் போகிறாரு, சரி பின்னாடியே ஃபாலோ பண்ணணுன்னு ஃபாலோ பண்ணுறாப்புல. அந்த நேரத்தில் போலீஸையும் வந்து கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு ரகுமானை வந்து பிடிச்சிட்றாங்க. அப்புறம் விசாரணை நடக்குது. ரகுமான் தனியாக இல்லை, அவங்க ஒரு பொண்ணோட இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பொண்ணை கூப்பிட்டா அது இந்த சஜிதா. எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. என்னடா சஜிதாவும் ரகுமானும் ஒன்றா இருக்காங்க, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு எல்லாரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. போலீஸ் வந்து தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. சரிப்பா என்ன நடந்தது டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி அதுக்கு மேலே எல்லாம் ஷாக்கு. ஏன்னா சஜிதாவோட ஃபேமிலி வந்து சஜிதா இறந்து போயிட்டுனே நினச்சிட்டாங்க. அதனால அவங்க ஷாக்கு. இந்த விசாரணையில் தான் ஒட்டுமொத்த உண்மையும் தெரிய வருது. என்ன தெரியுமா நடந்திருக்கு? 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த ரகுமானுக்கு வந்து வேலை இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வா, உனக்கு 18 ஆகிட்டு என் வீட்டில் தங்கிக்கலாம், ரூமில் தான் இருக்கணும், ரூமை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளில வரக்கூடாது, உனக்கு வெளில வரணும்னா நைட் நேரம் மட்டும்தான் நீ வரணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி இந்த சஜிதாவை கூப்பிட்றாங்க. அவங்களும் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட் நேரம் வராங்க. இங்கே யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டில் இருக்க ஒரு ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த ரூமில் வச்சு லாக் பண்ணியாச்சு. இப்போ சஜிதாவும் ரகுமானும் ஒரே ரூமில் இருக்காங்க. அந்த ரகுமானோட அப்பா அம்மாவுக்கே அது தெரியாது. இப்படி அடுத்த நாள் விடியுது. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் லெட்டின் பாத்ரூம் போகிறோன்னா அதெல்லாம் வேணும்ல. அந்த ரூமில் லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சர்லாம் கிடையாது. அப்போனா நிலமையை யோசிச்சு பாருங்கள். இப்படி போயிட்டுருக்கு. காலையில் சாப்பிட்றதுக்கு கில்லி படம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் சாப்பாடை வந்து தட்டில் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாப்புல. அங்கே போயிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போகுமா இல்லையா, ஏன்னா 2 பேர் இல்லை. அதுக்கப்புறம் ரகுமான் வந்து இன்னொரு வாட்டி அதிகமாக சாப்பாடை வாங்கிக்கிட்டே இருக்காப்புல. ஏன்னா நம்ம பையன் இவ்வளவு சாப்பிட்றான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பட் எதுவும் பெருசாக கண்டுக்கலை. அந்த பொண்ணு வந்து சாப்பிடுது. அடுத்த லெட்டின் பாத்ரூம் பகலில் போகவே முடியாது, நைட்டு தான் போகலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த ரூமுகளில் யாருமே போகலையாடா, அந்த வீட்டில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரகுமானோட அப்பா அம்மா, ரகுமானோட சகோதரியோட மகள், இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அந்த ரூமுக்குள்ளே போகலை. காரணம், இந்த ரகுமான் வந்து அந்த ரூமை வந்து தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சிட்றாங்க, அதாவது திறந்தா.
இப்படி பூட்டையும் பயங்கரமாக வச்சிட்றாப்புல. அந்த ரூமுகளில் யாருமே போகிறதில்ல. அந்த ஃபேமிலி நினைக்கிறாங்க ஏதோ பித்து பிடிச்சிவிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு விட்டுறாங்க. நைட் நேரத்தில் இந்த லேடி எப்படி வெளில வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூம் வாசல் வழியாலாம் கிடையாது. அப்படி வந்தால் மாட்டிக்குவாங்கல்ல. ஏன்னா படுத்து கிடக்கிறவங்க டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா மாட்டிக்கணும். அதனால அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. இவர் வந்து எலக்ட்ரீஷியனாக வந்து வேலை பார்த்தவர். அதனால அந்த ஜன்னல்லாம் என்னென்னமோ பண்ணி கிளட்டி வச்சுட்டு போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிடுறாரு. நைட் நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேடி வெளில போயிட்டு லெட்டின் பாத்ரூம் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரீயாக வெளில சுற்றிட்டு நைட்டு வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அதாவது சொல்லப்போனால் இவங்களுக்கு நைட்டு பகல் வந்து நைட்டு. இப்படியே ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, போய்கிட்டே இருக்குது. இவங்களோட பிளானு 3 மாதம் இது மாதிரி இருப்போம், அதுக்கப்புறம் வெளில போயிடுவோங்கிறது தான். இவங்களுக்கு இந்த ரஹ்மானுக்கு வந்து வெளில ஒரு காசு கொடுத்து வந்திருக்காங்க. அது வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துடுது. ஆனால் ஃபேமிலிக்கு வந்து செலவாயிடுது. அதனால ரஹ்மான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு டிலே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டுருக்கு. அந்த லேடியும் இதுக்கு பழகிடுறாங்க. இந்த ஃபேமிலியும் வந்து பையன் அதிகமாக சாப்பிட்றான், உடம்பு எதோ ஏற்றுறான் போலன்னு வந்து விட்டுறாங்க. ஃபேமிலியும் சந்தேகப்படல, ஃபேமிலி அந்த ரூமுக்குள்ளேயும் போகலை. இந்த லேடியும் பழகி நைட் நேரம் மட்டும்தான் வெளில போயிட்டு வராங்க. இப்படியே மாத கணக்காக போகுது. அது மாதம் வருஷங்களாக மாறுது. 18 வயசில் இந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே போனவங்க அப்படியே வருஷக்கணக்காக வயசு போய்கிட்டே இருக்குது. இங்கே இதே நேரத்தில் சஜிதா ஃபேமிலி சஜிதாவை மறந்தே போகிறாங்க. சஜிதாங்கிற ஒரு கேரக்டர் இருந்ததுங்கிறத அந்த ஊரே மறந்து போகுது. ஏன்னா 500 மீட்டர் தொலைவில் தானே இவங்க 2 பேரோட வீடு வந்து இருக்குது. கேப்பில் யோசிச்சு பாருங்கள். சஜிதா வீட்டில் வந்து இப்படி யோசிக்கிட்டு இருப்பாங்க பொண்ணை காணுன்னு. ஆனால் 500 மீட்டர் தொலைவில் ரகசியமாக ஒரு ரூமில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொன்னால் இது மிக இல்லை. இப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து இந்த லேடி வந்து வெளில போகிறாங்க. காரணம் என்னென்னா, கொரோனா டைம் வருது. கொரோனா வந்ததுக்கப்புறம் இவங்களால் சமாளிக்க முடியலை. காரணம் இடையில இந்த ரஹ்மான் வந்து வேலைக்கு போனார். எலக்ட்ரீஷியனாக, பெயிண்டராக. அதில் ஏதாவது காசு வந்துச்சு ஓட்டினாங்க. வீட்லேயும் வந்து அப்பா அம்மா பகலில் வந்து வேலைக்கு போவாங்க. அதனால வந்து எதுவும் பெருசாக தெரியலை. காசெல்லாம் ஏதோ கொஞ்சம் வந்துச்சு. ஆனால் கொரோனா டயத்தில் யாருமே வேலைக்கு போக முடியலை. அதனால சாப்பாடு சாப்பிட்றதே பிரச்சனையாக இருக்குது. அதிகம் சாப்பிட முடியலை. சாப்பாடு ஃபேமிலி கொடுக்க மாட்றாங்க. அதிகம் குழம்பு ஏதோ கம்மியாக தான் வைக்கிறாங்க. இதை வச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இங்கே 2 பேரும் பிரித்து ஒழுங்காக சாப்பிட முடியலை. இப்படியே மனஸ்தாபம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இந்த கப்பலுக்கு நடுவில். யோசிச்சு பாருங்கள், தனியாகவே இருக்காங்கல்ல, அந்த லேடி யார்ட்டையுமே பேசுகிறது கிடையாது. இப்படியே மனக்கசப்பு வர ஆரம்பிக்குது. இனிமேல் இந்த ரூமில் இருந்தோன்னா ஆகாது, இதை விட்டு வெளில போயாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த 10 வருஷ காலம் பகல் நேரத்தில் எப்படா பொழுது போணுச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு இந்த ரஹ்மான் வந்து டிவி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சாராம். அந்த டிவியில் ஹெட்செட்டை போட்டு இவங்க வந்து ஷோலாம் பார்த்தாங்களாம். இப்படி 10 வருஷ காலம் போயிருந்துருக்கு. இதெல்லாம் நம்ப முடியுதா? இப்படி 10 வருஷம் கழித்து வெளில போவோம் அப்படின்னு ஒரு நாள் நைட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த லேடி வந்து ஜன்னல் வழியாக வெளில போகிறாங்க. அந்த ரஹ்மானும் என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வெளில போகிறாப்புல. அப்படியே அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. போய் எங்கேயோ ரூமு, அதாவது வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரஹ்மான் வந்து வேலைக்கு போகிறாப்புல. காசு வருது, ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 2021 ஏப்ரல், மே, ஜூன் இப்படி 3 மாதம் சூப்பராக போயிட்டுருக்கு. நிம்மதியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ஃபேமிலியோட சொந்தக்காரங்க பார்த்து அப்படியே பின்தொடர்ந்து ரஹ்மானையும் அவங்களோட அந்த ஒய்ஃப் சஜிதாவையும் வந்து பிடிச்சிட்றாங்க. இங்கே போலீஸ் வந்து விசாரித்து ஒட்டுமொத்த உண்மையும் கொண்டு வராங்க. 2 பேர் காணாமல் போன கேஸ் கொடுத்தாங்கல்ல, அது பெண்டிங்கில் கிடந்ததில்ல, அது வந்து மூடிடுறாங்க. இதே நேரத்தில் சஜிதாவோட ஃபேமிலியும் செம ஷாக்கு. இங்கே ரஹ்மானோட ஃபேமிலி அதுக்கு மேலே ஷாக்கு. ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து தான் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறதே தெரியாமலாம் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ளே போயிருக்காங்களாம் இந்த 10 வருஷ காலத்தில். ஏதோ வந்து அங்கே வேலை நடந்திருக்கு, அந்த ரூம் எல்லாம் டெவலப் பண்ணுறது. அந்த நேரத்தில் இவங்க உள்ளே போயிருந்துருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து சஜிதாவை பார்க்கலையே அப்படின்னு ஃபேமிலி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரஹ்மான் சொல்லியிருக்காப்புல, அங்கே பெஞ்சுக்கு அடியில் வந்து அவள் இருந்தா, அதனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு ரஹ்மான் சொல்கிறாப்புல. இருந்தாலும் அந்த ஃபேமிலி நம்பவே இல்லை, மறுக்கிறாங்க. 10 வருஷம்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. காரணம் என்னென்னா, அந்த வீடு வந்து ஓட்டு வீடுங்க. அது வந்து ஃபுல்லாலாம் இருக்காது. அதாவது எப்படின்னா, சவர் வந்து ஃபுல்லாக இருக்காது. அதனால் எப்படின்னா கேப் இருக்கும். நீங்கள் அங்கிட்டு பேசுகிறீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருந்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அங்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு. அப்படி உள்ள இடம் தான். இவங்க லேசாக பேசினாலும் நல்லா கேட்கும். இத்தனை வருஷ காலம் பேசாமையாக இருந்தாங்க. இந்த ரஹ்மான் அழுகிறதெல்லாம் நல்லா கேட்குமா வெளில. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நாங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு. இதை தாண்டி என்னென்னா, அந்த ஜன்னல் கம்பியை 3 மாதத்துக்கு முன்னாடி தான் மாற்றணும்.
அது ஒன்றும் கிளட்டி மாட்டுற மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு இதை எல்லாத்தையுமே மறுக்கிறாங்க அந்த ரகுமான் ஃபேமிலி. ஆனால் ரகுமானையும் இந்த சஜிதாவையும் தனித்தனியாக கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பதில்களை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரெண்டு பேரும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு போலீஸ் வந்து முடிவுக்கு வராங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்க மாட்டாங்க. போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பதில்கள் சொல்லணும்னு. ரெண்டு பேரும் அவங்க மனசில் உள்ளதை சொல்கிறாங்க. போலீஸே வந்து சமஷாக்கு. இந்த சம்பவம் கேரளா ஃபுல்லாக பேசப்படுது. எல்லாரும் வந்து இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் காதலுக்கு கண்ணு இல்லை. இப்போ கல்யாணமும் வந்து நடந்துட்டு, கல்யாணத்தில் அங்கே உள்ள எம்எல்ஏலாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் ரகுமானோட ஃபேமிலி வந்து கலந்துக்கலை. இந்த சஜிதாவோட ஃபேமிலி வந்து கலந்துக்கிறாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடியுது. அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இனிமேல் யாருக்கும் பயப்படாமல் நிம்மதியாக வாழுவோம் அப்படின்னு. இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. 10 வருஷ காலமாக ஒரு ரூமுக்குள்ளே அடைப்பட்டு அந்த லேடி கடந்திருக்காங்க. பகல் நைட்டாக இருந்திருக்கு, நைட்டு பகலாக இருந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்கள் இது மாதிரி ஏதாவது வித்தியாசமான காதலை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நேரடியாக நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.